சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாமிசமாகி, அன்னைக்கு கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தியை 4 சுவிசேஷங்களும் 4 விதமாய் சொல்லுகின்றன. அப்படியானால் ஒவ்வொருடைய பார்வையும் வித்தியாசமானதாக இருந்தது. மத்தேயு சொல்லும் பொழுது அவர் சாஸ்திரிகளை, கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகளை அவர் முக்கியத்துவப்படுத்தும் பொழுது, லூக்கா நடந்தவைகளை கோர்வையாய் எழுத முற்பட்டபடியினாலே இங்கே இந்த 2 பேருடைய நோக்கங்கள் வேறு, எழுதப்பட்ட நோக்கங்கள் வேறு, எழுதப்பட்ட சோதரம் அந்த குழுவினர் வேறு, ஆனால் இவர்கள் குறிப்பிட்டது வேறு. அல்லேலூயா. நீங்க ஒரு முறை கூட நான் சற்று சொல்லி போகிறேன். மத்தேயு சுவிசேஷம் சோதரம் யூதர்களுக்கு, எபிரேயர்களுக்கு, யூதர்களுக்கு எழுதப்பட்டது, யூதர்களை மையமாய் வைத்து எழுதப்பட்டது. லூக்கா சுவிசேஷம் எல்லா சனத்திற்கும், புறஜாதிகளை மையமாய் வைத்து புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போகும்படியாக எழுதப்பட்டது. ஆனா மத்தேயு கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகளை முக்கியத்துவப்படுத்துவார். லூக்கா சோதரம் வயல்வெளியில் தங்கியிருந்த மேய்ப்பர்கள், யூதர்கள், இவர்களை முக்கியத்துவப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, மத்தியில் அரசாங்கங்களும் அரசாட்சிகளும் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவரை சோதரம் இவர்தான் யூதரின் ராஜா என்பதை காட்டும்படியாய் மத்தேயு எழுப்புகிற பொழுது, சோதரம் லூக்கா சுவிசேஷம் கிறிஸ்து பொதுவானவர் என்பதை காட்டுவதற்காய் லூக்கா இதை எடுத்தாலும், எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவின் பிறப்பு வித்தியாசமாய் எடுக்கப்பட்ட பொழுது யோவான் கிறிஸ்துவை வித்தியாசமாய் பார்க்க ஆரம்பித்தார். ஆமென். அல்லேலூயா. எனவே தான் யோவான் முதலாவது தன்னுடைய அந்த முகவுரையிலே, தன்னுடைய அறிவு, அந்த புத்தகத்துடைய யோவான் புத்தகத்தின் அறிமுகத்தில் யோவான் இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிங்க யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதை சொல்லிட்டு அவருடைய முகவுரையை சொல்லி முகவுரை இவ்விதமாய் முடிக்கிறார். அந்த வார்த்தை மாமிசமானது. அல்லேலூயா. கொஞ்சம் என்ன கவனிங்க. ஆதியில ஒரு வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது, இந்த வார்த்தையே தேவனோடு கூட இருந்தது, இந்த வார்த்தை தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருந்தது. அவர் சொல்லி முடிக்கிறார், இந்த வார்த்தை தான் தேவனாகவும் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாய் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா இந்த வார்த்தைக்கு உருவகம் உண்டு. பொதுவாய் நாம் சொல்லுவோம், வார்த்தைகள் வாழுகிறவைகள், வார்த்தைக்கு உயிர் உண்டு. வார்த்தைகள் சோதரம், வார்த்தைகளை கையாளுகிற பொழுது கவனமாய் கையாள வேண்டும் என்பதெல்லாம் நாம் சொல்லிவிடுவோம். ஆமென். அல்லேலூயா. சோதரம் வள்ளுவர் இதை சொல்லும் பொழுது, வார்த்தையை குறித்து வள்ளுவர் சொல்லும் பொழுது, கடினமான வார்த்தைகளை குறித்து வள்ளுவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நல்ல கவனிங்க. இதெல்லாம் வார்த்தைகளை குறித்து நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய வழக்கு சொல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தையாய் இருந்த தேவன் மனு உருவானார். ஆமென். அப்படியானால் இந்த ஆதியில் இருந்த வார்த்தை என்ன, இந்த வார்த்தையினுடைய மகிமை என்ன, இந்த வார்த்தை இன்று நமக்கு செய்வது என்ன, இதை மட்டும்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி உங்களை அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. தூங்குறவங்க மட்டும் அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் ரொம்ப அலர்ட்டாக உட்கார்ந்துருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சோ நல்ல கவனிங்க. அப்படின்னா இந்த ஆதியில் இருந்த வார்த்தை என்ன?
நான் இந்த ஆதியில் இருந்த வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு சோதரன் காட்டித்தர விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 1:3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், உண்டாயிற்று. 6வது வசனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 7வது வசனம். பிரைஸ் 14. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 3 விஷயம் நல்ல கவனிங்க. ஆதியிலே முதல்ல ஒரு வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தை என்ன செய்தது அப்படின்னா, இந்த வார்த்தை நல்ல கவனிங்க, ஆதியில் இருந்த வார்த்தை உண்டாக கடவது என்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அப்படின்னா இது எங்கே இருந்து இந்த வார்த்தை உண்டானது? இந்த வார்த்தையினுடைய மூலம் என்ன? முதல் 2 வசனங்கள் சோதரம் உலகத்தின் படைப்பையும் உலகத்தின் சீரழிவையும் உலகம் சீரழிக்கப்பட்ட உலகத்தையும் அதன் மேலே சத்துருவுடைய சிறையிருப்பையும் முதல் 2 வசனங்கள் ஒரு பெரிய யுகங்களை பேசி முடித்த பொழுது 3வது வசனம் சொல்லுகிறது உண்டாக கடவுது. நல்ல கவனிச்சிங்கன்னா, எங்கே சீரழிவுகள் உண்டாக்கப்படுகிறதோ, எங்கே சத்துருவினால் சில நேரங்களிலே முடிக்கப்படுகிறவைகள் என்று சொல்லுகிற சில காரியங்கள் உண்டாகிறதோ, எங்கே சத்துரு பயங்கரமாய் கிரியை செய்கிறான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அங்கே முதலாவது தேவன் தன்னுடைய வார்த்தையாய் வெளிப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் சொன்னது. ஆதியில முதல்ல கர்த்தர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக்கணும். 3 விஷயங்களை கர்த்தர் உண்டாக கடவுள்னு சொன்னாரு. இந்த 3 விஷயங்களை மட்டும் நான் சொல்லி போகிறேன். முதல்ல கர்த்தர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். ஆமென். ஏன் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, தாளத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த சோதரம் சத்தியத்தை எல்லாம் நான் ஆழமாய் பேசுவதற்கு இது நேரம் இல்லை என்றாலும் உங்களுக்கு நான் இதை சோதரம் விளங்க வைத்தே ஆக வேண்டும். இது விளங்கி இல்லாம படைப்புகளை குறித்து நாம் புரிந்து கொள்வது இயலாது. என்ன நடந்துச்சு சோதரன் சற்று சுருக்கமாய் சொல்லி போகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இதை இன்னொரு நாள், இந்த 3 வசனங்களை இன்னொரு நாள் சோதரன் நான் உங்களுக்கு விரிவாய் சொல்லி போகிறேன். யோபுவின் புஸ்தகத்துக்குள்ள போவீங்கன்னா உலகம் படைக்கப்பட்டது சொல்லப்படுகிறது. உலகத்தின் படைப்பு யோபுவின் புஸ்தகத்தில் யோபுட்ட கர்த்தர் சொல்கிறார், நான் பூமியை அளக்கும் போது நீ எங்கிருந்தா, அதன் அளவுகோலை பிடிக்கும் போது எங்கிருந்தா, அதன் ஆதாரத்தை வைக்கும் போது எங்கிருந்தா, அந்த மூளைக்கலை வைக்கும் போது எங்கிருந்தா, சமுத்திரத்தை இது மட்டும் வா மிஞ்சி வராது என்று சொன்ன போது எங்கிருந்தா, காற்றின் பண்டக சாலைகளை அறிகிறவனா, இது எல்லாம் கர்த்தர் அளவு குறித்து நூல் குறித்து பூமியை படைத்தது தான் ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி. ஆனா இந்த 2வது வசனத்துக்கு இந்த 1வது வசனத்துக்கு இடையில ஒரு பெரிய கேப்பு. இங்கேதான் லூசிபருடைய படைப்பு வருகிறது. லூசிபர் படைக்கப்படுகிறான், தேவ சமூகத்தில் உயர்த்தப்படுகிறான், அவனிலே உருவாக்குகிற தன்மையை சோதரம் உண்டானவன் ஆனபடியினாலே பாவத்தை உருவாக்குகிறான். பாவத்தை உருவாக்கினவன் கீழே விழுந்த பொழுது எங்கிருந்து எடுக்கப்பட்டவனாய் அங்கே இந்த பூமியிலே அவன் விழுகிறான். இப்பொழுது இந்த கர்த்தர் இந்த பூமியை ஜலத்தினால் நிறைத்து விடுகிறார். அல்லேலூயா. இங்கு பூமி ஜலத்தினால் நிறைக்கப்படுகிறது. இந்த பூமி ஜலம் முழுவதும் பூமியை மூடி இருக்கிறது. இங்கே ஆழம் இருக்கிறது. இந்த ஆழத்துக்கு மேல, இந்த ஆழத்துக்குள்ள இருள் இருக்கிறது. தேவ ஆவியானவர் இந்த இருளை, இந்த சத்துருவை மேல தேவ ஆவியானவர் சீல் பண்ணி காத்து கொண்டிருந்தார். ஆமென்.
இப்ப எத்தனை பேர் இதை இமேஜின் பண்றீங்கன்னு தெரியாது. பூமி, அதுல விழுந்த சத்துரு, இதுக்கு மேல கர்த்தர் ஜலத்தினால மூடுகிறார், அதுக்கு மேல தேவ ஆவியானவர் சோதரம் அசைவாட ஆரம்பிக்கிறார். பூமியானது சோதரம் அந்த இருளினால் மூடப்பட்டு இருக்கிறது. இப்ப கர்த்தர் எந்த பூமியை பார்த்து படைத்தாரோ, எந்த பூமியை அழகாய் சோதரம் உருவாக்கினாரோ, இந்த பூமி சத்துருவினால் சீரழிக்கப்பட்டதாய் நிற்கிற பொழுது முதல்ல கர்த்தர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது. அல்லேலூயா. இந்த வெளிச்சம் சூரியன் சந்திரன் அற்ற ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் சூரியன் சந்திரன் தராத ஒரு வெளிச்சம். அப்படின்னா ஐயா, அந்த வெளிச்சத்தை எங்க பார்க்க முடியும்? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள போவீங்கன்னா பழைய வானமும் பழைய பூமியை ஒளிந்து போம். ஒரு புதிய வானம் பிறக்கும். ஆட்டுக்குட்டியானவரே அவர்களுக்கு வெளிச்சமாயிருப்பான்னு சொன்னீங்க. இந்த வெளிச்சம் இங்கே உருவானது. அல்லேலூயா. இந்த வெளிச்சம் உருவாகி முடிச்சோன்ன இப்ப கர்த்தர் ஆதாய விரிவை இரண்டாவதாய் உருவாக்குகிறார். இந்த ஆதாய விரிவு உருவாக்கப்படுகிற பொழுது நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா வேத வசனம் அருமையாய் சொல்லுகிறது, ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கடவது என்றார். இப்போ ஆகாய விரிவுக்கு மேல கொஞ்சம் ஜலம், ஆகாய விரிவுக்கு கீழே கொஞ்சம் ஜலம். இப்போ இந்த ஆகாய விரிவு ஜலத்தை இரண்டாய் பிரித்தது. பூமியில் சோதரம் அதற்கு பின்னால பார்த்தீங்கன்னா வெட்டாந்தரை காணப்படுகிறது, சமுத்திரம் பிரிக்கப்படுகிறது. இது எல்லாம் ஏன் உண்டாக கடவுதுங்க வார்த்தையில சமுத்திரம் மச்சங்கள் உருவாக்கப்படலைன்னா இங்கே ஆகாய விரிவு உண்டாக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு விட்டது. இந்த ரெண்டாய் பிரிக்கப்பட்ட இந்த இந்த ஜலம் சமுத்திரமாய் மாறி போகிறது. ஆகாய விரிவை உண்டாக்கினவர் இப்பொழுதுதான் ஆளுவதற்கு பகலை ஆள ஒரு சுடரும் இரவை ஆள ஒரு சுடருமாகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் கர்த்தர் படைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ திருச்சபையே, இந்த ஆழமான சத்தியத்திற்குள்ளாய் நான் உங்களை இன்றைக்கு அழைத்து கொண்டு போவேன் என்று சொன்னால் இது சற்று புரிந்து கொள்வதற்கு இந்த சூழ்நிலையிலே கடினமாயிருக்கும். இப்போ ஆரம்பத்தில் கர்த்தர் ஆதியில இருந்த வார்த்தை, யோவான் 1:1 சொன்னது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தை இப்போ யோவான் சொல்லுகிறான், இந்த உண்டாக கடவது என்று சொல்லி பூமியை உருவாக்கின வார்த்தை, இந்த உண்டாக கடவது என்று சொல்லி பூமியை சோதரம் அஸ்திவாரப்படுத்தின வார்த்தை, இந்த உண்டாக கடவது என்று சொல்லி சமுத்திரத்தையும் மச்சங்களையும் உருவாக்கின வார்த்தை, இந்த உண்டாக கடவுது என்று சொல்லி சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்த ஒரு வார்த்தை சோதரா மத்தேயுக்குள்ள வர்ற வரையிலும் அல்லாவிட்டால் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வர்ற வரையிலும் கர்த்தர் சோதர வார்த்தையாகவே தண்டு ஜனங்களோடு கூட பேச ஆரம்பித்தார். ஆமென். அல்லேலூயா. தன்னுடைய ஜனங்களோடு கூட வார்த்தையாகவே பேச ஆரம்பித்தார். இஸ்ரவேலர்ல சோதரம் மோசையை தவிர ஒருவனும் தேவனை பார்த்ததில்லை. மோசையும் கர்த்தருடைய பின்புறத்தை பார்க்கிறான், தேவனுடைய முழு சாயலை அவன் பார்த்ததில்லை. சில நேரங்களில் முகமுகமாய் தரிசித்தான் என்று சொல்லுகிறான். சோதரன் கர்த்தர் சொல்லுகிறான், உன்னை கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போவேன், நீ என்னுடைய முகத்தை பார்ப்பதில்லை, என் பின்புறத்தை பார்ப்பாய்னு சொன்னாரு. சோதரன் அதே போல கண்மலையின் வெடிப்பில் வைத்து அவர் கை கரங்களால் அவனை மூடி அவர் கடந்து போகிற பொழுது மோசே பின்புறத்தை பார்க்கிறான். நீங்க நல்ல கவனிங்க, மோசையை தவிர ஒருவனும் தேவனை பார்த்ததில்லை. தேவன் வார்த்தையாகவே வெளிப்பட்டு வருகிறார், வார்த்தையாகவே பார்க்கிறார்கள், வார்த்தையை தரிசிக்கிறார்கள், தேவதூதர்களை பார்க்கிறார்கள், தேவனை கண்டதில்லை. இப்பொழுது யோவான் திடீர் என்பதாய் சொல்லுகிறார், நாம் கேட்டுக்கொண்டிருந்த வார்த்தை மாம்சமாய் உருவெடுக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை மாமிசமாய் உருவெடுக்க ஆரம்பித்தது. இந்த மாமிசமாய் உருவெடுக்க ஆரம்பித்த வார்த்தை இப்போ இந்த ஆதியிலிருந்து உண்டாக கடவுது என்கிற வார்த்தையினுடைய தன்மை எடுத்துக்கொண்டது. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆதியில் இருந்த வார்த்தை என்கிற தன்மை எடுத்துக்கொண்ட இந்த வார்த்தை இப்போ அந்த தன்மையோடு கூட இப்போ மனுஷருக்குள்ளாய் வர ஆரம்பித்தது. அல்லேலூயா.
மனுஷருக்குள்ள வர ஆரம்பித்த அந்த வார்த்தையினுடைய தன்மை, மனுஷருக்குள்ள வர ஆரம்பித்த அந்த வார்த்தையினுடைய தன்மை இப்ப என்ன செய்து வேதம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. இந்த மாமிசமான வார்த்தை ஆதியில வார்த்தையாயிருந்தது. அந்த வார்த்தை மாமிசமானது. மாமிசமானது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை அவர் என்ன செய்தார் தெரியுமா? நமக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. வாசிங்க அதே 1 யோவான் 1:14 ஒரு முறை கூட வாசிக்கலாம். அந்த வார்த்தை மாமிசமாகி நிறைந்தவராய், ஒரு நிமிஷங்க, நமக்குள்ளே எங்க வாசம் பண்ணாரு? நமக்குள்ளே. நல்ல கவனிங்க. தமிழ் மொழி அநேக இலக்கணங்களோடு கூட பின்னி பிணைந்த மொழி. இந்த நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்கிற இந்த வார்த்தை 2 விதமான அர்த்தத்தை கொடுக்கிறது. முதலாவது, இந்த வார்த்தை சொல்லுகிறது நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ண அப்படின்னா நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. முதல்ல இந்த யோவான் சொல்லுகிறான், இந்த வார்த்தை மாமிசமான வார்த்தை நமக்குள்ளாய் வாசம் பண்ண, நம் மத்தியிலே வாசம் பண்ண ஆரம்பித்தது. நம் மத்தியில வாசம் பண்ணுகிற இந்த வார்த்தை, நம் மத்தியில வாசம் பண்ணுகிற இந்த வார்த்தையினுடைய சோதர தன்மை என்ன? இந்த வார்த்தை சிலுவைகளை பிரகாசிக்க வைத்தது. சோதரா, இந்த வார்த்தை சிலுவைகளை சீர்திருத்தினது, சிலுவைகளை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற 3 காரியம். முதல்ல, வெளிச்சம் உண்டாக்கடவன் சொன்னார், அது பிரகாசிக்க வைத்தது. 2வது, ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவை உண்டாக்கி, வெட்டாந்தரையை உருவாக்கி, சமுத்திரத்தை உருவாக்கி, சோதரம் பூமியை சோதரம் பகுத்தாய்ந்தார். சில சோதரம் பூமியை பிரித்து வைத்தார். பூமி சோதரம் முழு உருவம் பெற்றது. சோதரம் இப்பொழுது வடிவம் இல்லாத பூமிக்கு உருவம் கொடுக்க ஆரம்பித்தார். எங்கே சீரழிவுகள் இருந்தோ அந்த சீரழிவுகள் சோதரம் இப்பொழுது மகிமையாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. 3வது வேதம் சொல்லுது, இந்த மகிமையான மாற்றப்பட்டவைகள் மேல ஒரு ஆளுகை கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் சோதரம், இந்த காரியத்தை தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்து வந்தார். நீங்க நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் வேறு எங்கேயோ இருந்து எடுக்கப்படலைங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நீங்கள் பகுத்தாய வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் தன்மை பகுத்தாய வேண்டும் என அது பிரகாசிப்பிக்கிறதும், அது பிரித்து வைக்கிறதும், அது சோதரம் உங்களிலே ஆளுகையை, தன்னிலே ஆளுகை உடையதுமாய் கிறிஸ்துவினுடைய சோதரம் ஊழியம் இருந்து வந்தது. இப்போ இந்த வார்த்தை என்ன செய்தது? நம் மத்தியிலே பிரகாசித்த, நம் மத்தியிலே வாழ்ந்த இந்த வார்த்தை இன்னொன்னு சொல்லுகிறது, நமக்கு உள்ளேயும் வாசம் பண்ண ஆரம்பித்தது. எந்த வார்த்தை மாம்சமாச்சோ, எந்த வார்த்தை மாமிசமாய் இருந்ததோ, இந்த வார்த்தை நம் மத்தியிலேயும் வாசம் பண்ணினது. 2வது வேதம் சொன்னது, நமக்கு உள்ளேயும் வாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா கிறிஸ்து பிறப்பின் செய்தி என்ன? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தூதர்கள் பாடின செய்தி என்ன? பிரகாசிப்பிக்கிறதும், பகுத்தாய்ந்து பிரித்து வைக்கிறதும், உங்களை அவங்களுக்குள்ளே ஆளுகையை கொண்டு வருகிறதுமான இந்த வார்த்தை, அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். நல்ல கவனிங்க. அவர் என்றைக்கு என் நடுவிலே வாசம் பண்ணுகிறாரோ, என்றைக்கு எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறாரோ, இங்க எங்க இருந்தாலும் சரி, திருச்சபை நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஒவ்வொரு தனிநபருக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கர்த்தர் இந்த ஆளுகையும் இந்த சுதர் பிரகாசத்தையும் கர்த்தர் வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனவேதான் கிறிஸ்து பிறப்பு இன்னைக்கு பிரகாசிக்க கூடியதாய், எனவேதான் கிறிஸ்து பிறப்பு என்பது இன்னைக்கு சோதரம், அது சோதரம் மகிமை பொருந்தியதாய், எனவேதான் கிறிஸ்து பிறப்பு என்பது சோதரம் விளக்குகளால் அலங்கரிக்கப்படக்கூடியதாய், எனவேதான் கிறிஸ்து பிறப்பு என்பது இந்த பிரகாசத்தை வெளிக்காட்டுகிறதாய் வந்தது.
எனவே அங்கே ஒரு நட்சத்திரம் உண்டு. இந்த நட்சத்திரம் சோதரம் கிறிஸ்து பிறப்பின் வெளிச்சத்தை உலகத்திற்கு காட்டியது. எனவே அங்கே ஒரு ராஜா உண்டு. இந்த ராஜா ஆளுகையை கொண்டு வந்தார். எனவே சோதரம் இந்த ராஜ்யத்தின் செய்தி இன்னைக்கு ஜனங்களை கிறிஸ்து பக்கம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. தேவன் ஆளுகையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எங்கே இல்லை என்று சொல்லுகிறோமோ, எங்கே சோதரம் சீரழிக்கப்பட்டவைகளாய் சில சூழ்நிலைகளில் கடந்து நிற்கிறோமோ, அங்கே கிறிஸ்து தன்னின் ஆளுகையை உருவாக்குகிறவர், அங்கே கிறிஸ்து பிரகாசிக்க வைக்கிறவர், அங்கே கிறிஸ்து சோதரம் அவர் சோதரம் தன்னை சோதரம் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஆதியில் இருந்த வார்த்தை, ஆதியில் இருந்த வார்த்தை, ஆளுகை செய்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நமக்கு உள்ளாய் வசிக்கிறபடியினாலே அந்த ஆளுகையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஆளுகை நமக்கு வந்து இது உன்னதத்தில் இருந்து வருகிற ஆளுகை மட்டுமல்ல, இது சோதர இந்த பூலோகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் நமக்கு ஆளு. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்காரவும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற நற்செய்தி என்ன தெரியுமா? ஆளுகையும் ஆளுமையும் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆளுகை செய்த வார்த்தை, ஆளுகை செய்த வார்த்தை உங்களுக்குள்ளாய் இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் ஆளுகை செய்ய தகுதி படைத்தவர்கள், நீங்களும் இந்த ஆளுமைக்கு சோதரம் உரிதானவர்கள். எனவே இந்த ஆளுமையை பெற்றுக்கொள்ளும்படியா, இந்த ஆளுகை நமக்கு கைவசப்படும்படியா, இந்த ஆளுகையிலே நாம் எழுமி நின்று இந்த உலகத்தை ஆளும்படியா தேவ சமூகத்தில் எழுமி நிற்போமா? எல்லாரும் எழுமி நிற்க போகிறோம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ். எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் எழுமி நிற்போமா? அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையா கிரியை செய்யோ வல்லோரை துதியும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளோ இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சோராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாதி ராஜனாமே சோராஜன் பூமியில் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தாம்பூரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவத்தை போக்கினார் துதியுங்கள். தாழமோ தாழமோ முழங்கிட துதியுங்கள். ஏகாலமோ பாரவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சோராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஒரு முறை கூட பிரைசலாம். ராஜாதி ராஜனாம். கண்களை மூடி ஆண்டவர் ஆளுகை செய்கிற ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே, சூரியனே சந்தி. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுமா? எல்லாரும் தேவனை துதிக்க ஆரம்பிங்க. சோதரம் ஒரு ஆளுகை இன்றைக்கு உங்களுக்குள்ளாய் வந்திருக்கிறதுங்க. உங்களை பிரகாசிக்க வைக்கிற தேவா அந்த ஆளுகையை தந்து உங்களை பிரகாசிக்க வைக்கிறார்.
உங்களை பிரகாசிக்க வைக்கிற தெய்வம். எல்லாத்தையும் சரிபடுத்திட்டு, எல்லாவற்றையும் சரிபடுத்தி விட்டு, எல்லாவற்றையும் சரியாக்கி விட்டு அவர் உங்களை பிரகாசிக்க வைக்கிறார். உங்களை இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பை தினத்துக்குள்ள உங்களுக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கிறது உண்மைனா, ஐயா எனக்குள்ள கிறிஸ்து வந்திருக்கிறது உண்மைனா, நான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மைனா, எனக்காய் பிறந்த கிறிஸ்து எனக்கு ஆளுகை செய்வதற்காய் கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா, அந்த ஆளுகை எனக்கு சோதனை வேண்டாண்டவர் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பாடுகள் மேல, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய கவலைகள் மேல, இயேசுவின் நாமத்தினால என்னை அடிமைப்படுத்துகிறவர்கள் மேல எனக்கு ஆளுகை செய்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆளுகை செய்கிறேன்னு சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் செய்ய போகிறார். தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். அவரே மக்களே தேவனை துதியுங்கள், செல்வங்களை செலுத்திய துணியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜ பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லாரு தேவனை துதியுங்கள், ராஜாதி ராஜனாமே. எல்லாரும் ஆண்டவர் ஸ்தோத்திரமா சொல்லுங்க. இந்த பூமியில் ஆளுகை செய்கிற உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. அந்த கிருபை இன்னைக்கு நிறைக்கும்படியா தேவனை துதியுங்கள், ராஜாதி ராஜனாமே சுரஜ பூமியில் ஆட்சி செய்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், ராஜாதி ராஜனாமே சுரஜ பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அப்படியே தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவர் ஆளுகை உடையவராயிருக்கிறபடியினால நானும் ஆளுகை செய்கிறவன், நானும் ஆளுகை செய்கிறவன். இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு எனக்கு ஒரு ஆளுகையை கொண்டு வந்திருக்கிறது. கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது எனக்கு ஆளுகை தரும்படியா. இந்த ஆளுகை என்னுடைய கரங்களில் இருக்கிறபடியினால எனக்கு மேலாயிருக்கிறவைகள் மேல, எனக்கு மேலாயிருக்கிறவைகள் மேல நான் ஆளுகை எடுத்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லி அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். பிரைஸ் எங்க நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பிரகாசிக்க வைத்த ஆண்டவரே, எங்களை சீர்படுத்தி ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் ஆளுகையை தருகிற ஒரு நல்ல தெய்வம் எங்களுக்காய் பிறந்தீர் அல்லவா ஆண்டவரே. உம்முடைய பிறப்பு இதற்காக தானே அர்ப்பணிக்கப்பட்டது அப்பா. உம்முடைய பிறப்பு இதற்காக தானே எங்களுக்காய் கொடுக்கப்பட்டது. அந்த பிறப்பை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற நாங்கள் இந்த ஆளுகையும் இந்த ஆளுமையும் நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு மேலாய் நிற்கிறவைகள் மேல தகப்பனே, இந்த ஆளுகையும் ஆளுமையும் ஆண்டவரே எங்களுக்கு வரும்படியாய் தேவன் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே இங்க நிற்கிற அத்தனை பேருக்காகவும் நான் ஒரு முறை கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த கிருபை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வசப்படும்படியாய் என் ஆண்டவர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய கிராமத்தில் வசிக்கிற ஒவ்வொருவருக்காய், திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதனால் விசேஷமாய் பலவீனமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நினைத்தருளுவீராக. என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால மாறி போகும்படியா இந்த பலவீனத்தின் ஆவிகள் மேல் ஆண்டவரே நாங்கள் ஆளுகை செய்யும்படியாய் சுகம் உண்டாகட்டும் ஆக்கிறேன். பலவீனமாய் தகப்பனே, நாளும் தன்னுடைய இல்லத்தோடு கூட இருக்கிற அன்பு சோதரம் மேஜ தேவராஜையாவுக்காய் ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் தம்முடைய பிள்ளையை பலப்படுத்துவீராக. தேவன் தம்முடைய பிள்ளையுடைய வியாதிகளையும், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய சோதரம் தேவ வியாதிகளை அத்தனையும் என் ஆண்டவர் மாற்றி போடுவீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வருகிற நாட்களே தகப்பனே, உம்முடைய பிள்ளைங்களோடு கூட இணைந்து உம்மை ஆராதிக்கிற கிருபை தாரும். எங்களுக்கு தெரியாமல் இன்னும் யாராயிலும் பலவீனப்பட்டு இருப்பாங்கண்ணா, வீடுகளோ மருத்துவமனைகளோ இருப்பாங்கன்னு சொன்னா, ஒருவேளை இந்த ஆலயத்தில் இருந்து கொண்டு இருப்பாங்கன்னு சொன்னா, அவர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, கிருபை உண்டாகப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தம்முடைய மகிமையும் தம்முடைய கிருபையும் எங்களுக்கு தகப்பனே நீர் தந்து ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களை தொடர்ந்து நடைபெற எல்லா நாட்களுடைய ஆண்டவரே நிகழ்வுகளையும் தேவ கரத்திலே தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் கிருபையாய் முடிசூட்டிக் கொள்ளும் நன்மையாய் கர்த்தர் எங்களை நடத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாய் நடத்துகிற எங்கள் நல்ல தெய்வத்தை இன்னமும் நாங்கள் சோதரம் ஆண்டவரே மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய. இப்பொழுதும் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே எங்களுடைய சோதரம் பிள்ளைகளை சோதரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஒவ்வொருவோடு கூட தேவ கிருபை தங்கி இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் தொடர்ந்து தேவாவியாண்டிய வல்லமையும் சோதரம் ஆண்டவரே மகிமையும் எங்களோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, எங்களோடு கூட எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சொந்தங்கள் தகப்பனே சோதரம் இந்த கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, வெளி ஊர்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளி மாவட்டங்களிலே இருந்தவர்கள் இன்றைக்கு எங்களோடு கூட இந்த கிறிஸ்து பிறப்பின் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து தேவ மகிமை கூட இருக்கு. இசை வாசித்த ஆண்டவரே, இசை மீட்டின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே ஆண்டவரே ஆலயத்தை அலங்கரிப்பதற்காய், ஆண்டவரே ஆலய பணிவிடைக்காய், ஆண்டவரே பணிவிடை செய்த அதற்காய் உழைத்த ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே அப்பா, தொடர்ந்து இந்த ஆலயத்திற்காய் என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ அத்தனையும் செய்த அத்தனை பேரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஆசீர்வதியும், தேவ கிருபை கூட இருக்கட்டும். இனிப்பு காய்ச்சபிக்கிறோம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எத்தனை பேரையும் இனிப்பாய் மாற்றும்படியாய் தேவன் உதவி செய்யும், நிறைவேற்றும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரே, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோதரே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரே, கர்த்தர் செய் சகல பாவங்களை மறவாதே. நீர்வா இயேசுவே நீர்வா, இயேசுவே நீர்வா, இயேசுவே நீர்வா, இயேசுவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் மீண்டும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.